ரீதி வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் சுங்கச்சாவடியில் கட்டணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த புல்டோசர் ஓட்டுநர் சுங்கச்சாவடியை உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இந்த புல்டோசர் அரசியல் என்பது சர்ச்சையாக பேச்சு பொருளாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் என்ற மாவட்டத்தில் தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியிலிருந்து லக்னோ செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சிகார்ச்சி என்ற பகுதியில் தான் அந்த சுங்க கட்டணமானது அமைந்திருக்கிறது. அந்த சுங்க சாவடி கடக்க சென்ற புல்டோசர் ஓட்டுநர் அதை கடக்க முயன்ற போது சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டணம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த புல்டோசர் ஓட்டுநர் கட்டணம் கொடுக்க மறுத்திருக்கிறார். இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் புல்டோசர் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் வாக்குவாதம் முற்றினில் புல்டோசர் ஓட்டுநர் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை இயக்கி அந்த சுங்கச்சாவடியினுடைய தடுப்புகள் மற்றும் அந்த பூத்துகளை உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் சுங்கச்சாவடியினுடைய அந்த தடுப்புகள் மற்றும் 2 பூத்துகள் சேதமானதாக சொல்லப்படுகின்றது. உடனே இந்த நிகழ்வை அடுத்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக விரைந்து வந்த போலீசார் இந்த நிகழ்வு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து புல்டோசர் ஓட்டுநரை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.